நிமிடம் யோசித்துப் பாருங்கள். ஒரு நாட்டின் எதிர்காலம் ஆபத்தில் இருக்கிறது. பல போர்களில் தோல்வி. மக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டார்கள். அரசாங்கம் கூட என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு 17 வயது கிராமத்து பெண் வந்து, நான் இந்த நாட்டை காப்பாற்றப் போகிறேன் என்று சொன்னால் எத்தனை பேர் நம்புவார்கள்? ஆனால் அதுதான் ஜோன் ஆஃப் ஆர்க்கின் கதை. பிரான்சில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த சாதாரண பெண். அரச குடும்பம் இல்லை, படை பின்னணி இல்லை, போரில் அனுபவமும் இல்லை. ஆனால் தனக்கு ஒரு முக்கியமான கடமை இருப்பதாக அவர் நம்பினார். அந்த காலத்தில் பிரான்ஸ் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. பல பகுதிகள் எதிரிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தன. 100 ஆண்டுகளாக நீடித்த போரில் பிரான்ஸ் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருந்தது. அப்போது ஜோன் ஆஃப் ஆர்க் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தார். நேராக இளவரசர் சார்ல்ஸை சந்திக்க புறப்பட்டார். இது சாதாரண விஷயமில்லை. ஒரு கிராமத்து பெண் நாட்டின் எதிர்கால மன்னரை சந்திக்கப் போகிறார். பலர் அவரை கிண்டல் செய்தனர், பலர் நம்பவில்லை. ஆனால் அவர் முயற்சியை கைவிடவில்லை. இறுதியில் சார்ல்ஸை சந்திக்க முடிந்தது. அதற்கு பிறகு நடந்ததுதான் ஆச்சரியம். அவருக்கு படையுடன் செல்ல அனுமதி கிடைத்தது. அந்த நேரத்தில் ஆர்லியான் நகரம் முற்றுகையிடப்பட்டிருந்தது. நகரம் வீழ்ந்தால் பிரான்சின் எதிர்காலமே கேள்விக்குறியாக மாறியிருக்கும். ஆனால் ஜோன் அங்கே சென்ற பிறகு படை வீரர்களின் மனநிலை மாறத் தொடங்கியது. நம்பிக்கை திரும்பி வந்தது, தைரியம் திரும்பி வந்தது. சில நாட்களில் நிலைமையே மாறிவிட்டது. முற்றுகை உடைக்கப்பட்டது. பிரான்ஸ் வெற்றி பெற்றது. ஒரே இரவில் நாடு முழுவதும் ஜோன் ஆஃப் ஆர்க்கின் பெயர் பரவியது. ஆனால் வரலாறு எப்போதும் வெற்றி கதையாக மட்டும் இருக்காது. அடுத்த சில ஆண்டுகளில் அவர் எதிரிகளால் பிடிக்கப்பட்டார். அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டது. பின்னர் மரண தண்டனையும் விதிக்கப்பட்டது. வயது வெறும் 19. இன்று பலர் கல்லூரியில் படிக்கும் வயது. அந்த வயதில் ஜோன் ஆஃப் ஆர்க் உயிருடன் எரித்து கொல்லப்பட்டார். கதை அங்கே முடிந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படியே நடக்கவில்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மீது வழங்கப்பட்ட தீர்ப்பு தவறானது என்று அறிவிக்கப்பட்டது. நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் அவரது பெயர் மறக்கப்படவில்லை. ஏன் தெரியுமா? அவர் ஒரு பெரிய படைத்தலைவர் என்பதற்காக அல்ல, அவர் ஒரு ராணி என்பதற்காகவும் அல்ல. எல்லோரும் முடியாது என்று நினைத்த நேரத்தில் முடியும் என்று நம்பிய ஒரே நபராக இருந்ததால்தான். அதனால்தான் இன்று வரை ஜோன் ஆஃப் ஆர்க் ஒரு வரலாற்று நபராக மட்டும் நினைவு கூறப்படவில்லை, நம்பிக்கையை இழக்காத ஒருவராக நினைவு கூறப்படுகிறார்.